இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார் என்பதை குறித்து, தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் தருகிற பலன் எது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற பலன் எது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நமது பலன். கர்த்தருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம், அவருடைய மேல் நம்பிக்கை வைத்திருப்பதே நம்முடைய பலன் என்பதை குறித்து தியானித்தோம். கர்த்தர் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிறார், ஆவியை பலப்படுத்துகிறார், ஆத்துமாவை பலப்படுத்துகிறார் என்று நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் அவருடைய பலன் நம்மில் என்ன செய்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போ கர்த்தர் ஒரு மனுஷனை பலப்படுத்தினா அப்படின்னா அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் ஒரு மனுஷனை பலப்படுத்தினா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்றாரு. இதை சொல்றது பவுல் அப்போஸ்தலன். ஆனா பவுல் அவர் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு முன்பாக அவர் ஒரு நல்ல ஞானமுள்ள, படிப்பறிவுள்ள, விவேகமுள்ள ஒரு மனுஷன் என்று பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரை அறிந்த பிறகு அவர் என்ன சொல்றாருன்னு, என்கிட்ட இருக்கிற அறிவு, ஞானம், தெளிவு எல்லாம் ஒன்றும் இல்லை, அவைகள் குப்பை என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுறார். எல்லாவற்றையும் என்னுடைய பலன் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்னுடைய அறிவு, ஞானம், செல்வம், என் செல்வாக்கு எல்லாமே ஒன்றுமில்லை, இவை எல்லாம் குப்பையுமா எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். தன்னை வெறுமையாக்குகிற பொழுதுதான் கர்த்தர் அவனை பலப்படுத்த முடிந்தது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் கொடிகள். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் கனிகளை கொடுக்க மாட்டான், நிலைத்திருந்தால் கனிகளை கொடுப்பான். என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவராலே அன்றி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அவர் நம்மை பலப்படுத்தும் பொழுது எல்லாவற்றையும் நாம் செய்ய முடியும். பவுல் அதை தான் சொல்றாரு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்குள்ளே இருக்கிறது ஒண்ணுமே கிடையாது, எனக்குள்ளே இருக்கிறது எல்லாம் குப்பையுமா எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார், நான் பலவீனன் என்பதை ஒத்துக்கொள்கிறார். கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் பட்ட பாடுகள், அவர் அடைந்த பலவீனங்களை நம்ம 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23-30 வரை நாம் பார்க்க முடிகிறது. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பலவீனங்கள் அவர் கிறிஸ்துவின் நிமித்தம் அனுபவித்தார். ஆனா அந்த எல்லா பலவீனங்களையும், துன்பப்பட்டார், கல்லறியப்பட்டார், வாரினால் அடிபட்டார், கடுங்குளிரில் அகப்பட்டார், பிரயாண மோசங்களில், நாச மோசங்களில் அகப்பட்டார், பாம்பினால் கடிக்கப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார், எத்தனையோ பாடுகள், வாளால் அறுக்கப்பட்டார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். அப்ப இத்தனை பாடுகள், பலவீனங்களையும் பவுல் என்ன சொல்றாருன்னு நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 12:10 நான் பலவீனமா இருக்கும்போது நான் பலமுள்ளவனா இருக்கிறேன், நான் பலவீனமா இருக்கும் பொழுது, அதனால அந்த பலவீனங்களின் மேல் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா நான் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கிறிஸ்துவ நிமித்தம் வரக்கூடிய பாடு, உபத்திரவங்கள் எல்லாம் எனக்கு நன்மைக்கு நடக்கிறது. அவைகளை நான் பிரியமா இருக்கிறேன், நான் அவைகளை குறித்தே நான் மேன்மை பாராட்டுகிறேன். நான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் நிமித்தம் படக்கூடிய நிந்தை, அவமானங்கள், துன்பங்களை குறித்தே, பலவீனங்களை குறித்தே நான் மேன்மை பாராட்டுகிறேன் பண்ணுகிறார். அப்போ அந்த ஒரு சிந்தை பவுல் அப்போஸ்தலன் காணப்படுகிறது. அது எவ்வளவு பெரிய பலன் என்று பாருங்க. யாராவது இப்படி சொல்ல முடியுமா? இப்போ ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்காக ஒரு எதிர்ப்பு வருகிறது, உடனே நம்ம சொல்லுவோமா, இந்த எதிர்ப்பு வருகிறது, இந்த மனுஷர்கள் என்னை நிந்திக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், என்னை அடிக்க வருகிறார்கள், என்னை கட்டி வைத்து உதைக்கிறார்கள், இது நிமித்தம் நான் பிரியப்படுகிறேன், கர்த்தருக்காக நான் படுகிற பாடுகளை நிமித்தம் நான் பிரியப்படுகிறேன் நம்ம சொல்லுவோமா? நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே, இந்த பாடுகளில் இருந்து என்னை விடுதலையாக்கும், இதிலிருந்து என்னை தப்புவியும், நீர் ஒரு அற்புதத்தை செய்யும், உன்னுடைய வல்லமையை நீர் காண்பியும் என்று நம்ம ஜெபிப்போம். ஆனா பாருங்க, பவுல் அப்போஸ்தலர் சொன்னாரு, கிறிஸ்துவின் நிமித்தம் படுகிற எல்லா பாடுகளையும், எல்லா பலவீனங்களையும் நான் மேன்மையாக எண்ணுகிறேன், அதிலே நான்
பிரியப்படுகிறேன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று, அவர் தான் எனக்கு துணையாக இருக்காரு. அதனால அவர் நிமித்தம் வருகிற பாடுகள் எல்லாமே எதை குறிச்சும் நான் பயப்படலை, அதில் நான் பிரியப்படுகிறேன். நான் என்னுடைய பிரசங்கத்தை நிறைவேற்ற அவர் எனக்கு துணையாக நின்றார். புறஜாதிகள் அந்த பிரசங்கத்தை, அந்த சுவிசேஷத்தை கேட்கிறவர்களாகவும் என்னை அவர் பலப்படுத்தினார் அப்படின்னு சொல்றாரு. சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். 2 தீமோத்தேயு 4:17 சொல்றாரு. கர்த்தரோ எனக்கு துணையாக இருந்து இந்த பிரசங்கத்தை நிறைவேற்றவும் புறஜாதியார் அதை கேட்கவும் என்னை பலப்படுத்தினார். எத்தனை நிந்தைகள், அவமானங்கள், எதிர்ப்புகள் வந்தாலும் அவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றும்படியாக என்னை பலப்படுத்தினார். என்னுடைய பிரசங்கத்தை நிறைவேற்றவும் அந்த பிரஜாதியார் அதை கேட்கும்படியாக என்னை பலப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அவனுக்கு மேன்மை பாராட்ட அநேக காரியங்கள் உண்டு. அதை அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து தாமே அந்த ஆவிக்குரிய எல்லா ரகசியங்களையும் பவுல் அப்போஸ்தலருக்கு தெரியப்படுத்தினார் என்று நாம் பவுல் அப்போஸ்தலர் குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போ அந்த அப்போஸ்தலர்களிடம் இருந்து நான் கேட்டு பெற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தரே எனக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார் என்று. அப்போ தனக்கு வெளிப்படுத்தினவைகளைக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி. அப்போ அவர் நினைக்கலாம், உங்களுக்கெல்லாம் சொல்லலை, நீங்கள்லாம் மற்ற அப்போஸ்தலர்களை பார்த்து நீங்கள்லாம் அவரோடு கூட இருந்தீங்க, அவர் எதையுமே உங்களுக்கு வெளிப்படுத்தலை, நீங்க கண்டதையும் கேட்டதையும் சொல்லுகிறீங்க, ஆனா நான் காணாததையும் கர்த்தர் எனக்கு, இயேசு எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், சத்தியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார், ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று அவன் மேன்மை பாராட்டாதபடிக்கு, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டது என்றால் அந்த பலவீனத்தையும் அவர் என்ன சொல்கிறார், சந்தோஷத்தோடு அவர் பிரியத்தோடு அவர் ஏற்றுக்கொள்கிறார். இந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை என்னை நான் உயர்த்தாதபடி, எனக்கு வெளிப்பட்டிருக்கிறவைகளை குறித்து நான் மேன்மை பாராட்டாதபடி, என்னை உயர்த்தாதபடி அந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முள், இந்த உபத்திரவம், இந்த பாடு நீங்க வேண்டும் என்று நான் தேவனிடத்துல கேட்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னதுனால அவர் சொல்றார், நான் எப்பெல்லாம் பலவீனப்பட்டிருக்கணும் அப்பதான் அவருடைய பலன் எனக்கு அதிகமா கிடைக்கும், அதனால நான் பலவீனப்படுகிறதிலே பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த ஒரு சுவாபமும் இந்த ஒரு வெளிச்சமும் நம்மிடத்துல காணப்படுமானால், கர்த்தர் அனுமதித்த காரியங்களோ, உபத்திரவங்களோ, வருத்தங்களோ, நோய்களோ நம்மிடத்துல வரும் பொழுது கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். எந்த பலவீனமும் என்னை ஒன்றும் செய்யாது. ஒவ்வொரு பலவீனத்தின் மத்தியிலும் அவருடைய கிருபை எனக்கு இருக்கும், அவருடைய கிருபை எனக்கு போதும் என்று நாம் விசுவசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துவார். அவர் பலப்படுத்தும் போது எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போ மோசையோடு கூட இருந்து கர்த்தர் மோசையை வழி நடத்தினார். அதே போல யோசுவாவோடு கூட இருந்து அவரை வழி நடத்தினார். அப்போ யோசுவாவுக்கு அவர் சொல்லுறாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு முன்பாக ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து அவனோடு கூட இருந்து அவனை பலப்படுத்தி வழிநடத்தினதின் நிமித்தம் அநேக யுத்தங்களை செய்து அநேக ஜாதிகளை முறியடித்து அந்த யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். இப்ப என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆனால் அவருடைய பலத்தை நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார். பலவீனத்தின் மத்தியில் நமக்கு பலன் தருவார். சோர்ந்து போகும் பொழுது சத்துவத்தை தருவார். நம்முடைய ஆத்துமாவிலே நமக்கு பலன் தருவார். பிரச்சனைகளை நிமித்த பிரச்சனைகளை பாராதபடி கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்திருக்கும் பொழுது நாம் அவராலே நாம் பலப்பட முடியும். இந்த கிருபைகளை நாம் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பு நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் உம்மிலே நாங்கள் பலப்பட வேண்டும் என்று ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வேதத்தில் இருந்து உம்முடைய வசனங்களை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், நீர் இடைபடும். உம்முடைய பரிசுத்தாவின் பலத்தை நீர் கொடும். என்ன பலவீனமோ, சரீரத்திற்குரிய பலவீனமோ, பாவ சுவாபங்களினால் உண்டான பலவீனமோ, எந்த பாவத்திலிருந்து வெளிவர முடியாத பலவீனங்களோ காணப்பட்டால் கர்த்தாவை இன்றைக்கே தகப்பனே
ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எல்லா விதமான பயங்களும், மனுஷரால் வரக்கூடிய பயங்கள், நோய் நிமித்தம் பயங்கள், ஆண்டவரே சத்துருவினால் வரக்கூடிய பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் நீர் தைரியப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பலன் ஒவ்வொருவர் மேலும் பூரணமாய் விளங்கும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தீர், சிங்கத்துக்கு ஒத்த பலனை நீர் கொடுத்தீர் தகப்பனே. இன்றைக்கும் உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவரே நீர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நித்திய ஜீவனை நீர் கொடுப்பேன் என்று சொன்ன உம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய், நாங்கள் பின்வாங்கி போகாதபடி கடைசி பரியந்தம் உம்முடைய நிலைத்திருக்கிற பலனை கர்த்தர் நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த மகிமை டிவி ஊழியத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. செய்கிற மகனை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். உம்முடைய பலன், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று யோசுவாவோடு சொல்லி வழி நடத்தின தேவன் ஆண்டவரே, அந்த தேவ வல்லமை அப்பா இன்றைக்கும் பிள்ளையோடு கூட இருந்து நீர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். அநேகருக்கு பிரயோஜனமா நீர் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். எந்த சோர்வுகளோ எந்த எதிரடைகளோ வராதபடிக்கு ஆண்டவரே, சத்ருவை மேற்கொள்ளுகிற பலன் ஆண்டவரே, சோர்ந்து போகாதபடி எழுந்து நிற்கிற நிமிர்ந்து நிற்கிற பலத்தை கர்த்தர் நீர் கொடுத்து பலப்படுத்தி நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தையே உயர்த்துகிறேன். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.